பெரும்பாலும் உறுப்பை கொடுப்பவர்லாம் ஏழைகளாக இருக்காங்க, உறுப்பை பெறுபவர்லாம் பணக்காரலாம் இருக்காங்க. வறுமையை ஒழிச்சிட்டோம்னு சொல்றீங்க. 2 லட்ச ரூபா கடன், 2 லட்ச ரூபா புரட்ட முடியல அப்படிங்கிற நிலைமையில தானே கிட்னியை விற்கிறாங்க. இன்னைக்கு 2 லட்சம் பேர் இந்தியாவில் வந்து கிட்னிக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் 2 லட்சம் பேர் கிடைக்கல அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம். அப்ப இதை எப்படி முறைப்படுத்து, இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம். ஒரு மனிதனுடைய உறுப்பை தான் ஒரு மனிதனை பொறுத்தணும் அவசியம் இல்லை. வேறு விலங்குகளுடைய உறுப்போட பொறுத்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல முன்னேற்றம் இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் டொனேஷன் ஆர்கனை டொனேட் பண்ணலான்னு கூட இந்த மாதிரியான உள்ளே நடக்கக்கூடிய வணிகம்லாம் இருக்கு. மனைவிகிட்டே கிட்னியை வந்து பெறுவது கூட இன்னைக்கு வந்து கூடுதல் கண்காணிப்பு அவசியப்படுது. தமிழ்நாடு முன்னோடின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் எங்க ஏர் ஆம்புலன்ஸ் சிஸ்டம் இருக்கு? ஐரோப்பாவில் இருக்குல்ல, ஐரோப்பா ஒப்பிடுறீங்களே. அப்ப தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவத்துறை கட்டமைப்புல நீங்க சார், இப்போ இந்த கிட்னி இஷ்யூ, இந்த ராக்கெட் போயிட்டு இருக்க அந்த கிட்னி திருட்டு சம்பவத்தை தொடர்பாக ஒட்டி கேள்வி ஒன்று எழுது. என்னன்னா, இப்போ கடன் வாங்குறாங்க ஒரு சிலர் வந்து வறுமையின் காரணமாகவோ இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க கடன் வாங்குறாங்க. அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத இருக்கவங்க வந்து இந்த கிட்னியை கொண்டு போய் விற்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது சார். எங்க குற்றச்சாட்டுன்னு அதுதான். அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு வர்றப்ப பெரும்பாலும் உறுப்பை கொடுப்பவர்லாம் ஏழைகளாக இருக்காங்க, உறுப்பை பெறுபவர்லாம் பணக்காரலாம் இருக்காங்க. இந்த கிளாஸ் டிவைட் இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டில் கடுமையான வறுமை இருக்கிறனால 2 லட்ச ரூபாய்க்கு கிட்னியை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வறுமையை ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறீங்க. 2 லட்ச ரூபா கடன், 2 லட்ச ரூபா புரட்ட முடியல அப்படிங்கிற நிலைமையில தானே கிட்னியை விற்கிறாங்க. மக்களுடைய மனநிலை புரிஞ்சுங்க. அதாவது தன்னுடைய மனைவி வந்து பிரசவ வார்டில் அவதிப்பட்டு இருப்பாங்க. பிரசவத்துக்காக அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும். ஆனால் கணவன் வந்து கொடுக்க மாட்டார். அந்த பெண்ணுடைய மாமியாரும் பையனை கொடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா பையனோட ரத்தம் போயிடுச்சுனாக்க உழைக்க முடியாது. அதனால அவனுடைய மனைவி செத்தா கூட பரவாயில்ல பிரசவத்தில், ஆனால் ரத்தம் கொடுக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மாமியார் இருக்கிறாங்க. மனைவி செத்தா கூட பரவாயில்ல, தான் ரத்தம் கொடுக்கூடாதுன்னு உணர்வோட மக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அதை பார்க்குறோம். இன்னைக்கு அது தொடருது. ஒரு ரத்தத்தை கூட தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய தயங்குறவன் வந்து வறுமையின் காரணமாக கிட்னியை கொடுக்குறான். அப்போ எது அது விருப்பபூர்வமாக கொடுக்குறாங்க? எது நிர்பந்தப்படுத்துது? கடுமையான வறுமை சூழல் தானே, அதை நீங்கள் பார்க்கணும்ல. அப்போ வறுமை இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அப்போ வந்து உறுப்பு மாற்றில் வரக்கூடிய பிரச்சனை முடிவு கொண்டு வரணும்னாக்க முறையோட தலைவர் என்ன செய்யணும்? வறுமை ஒழிக்கணும். அதில் வறுமை ஒழிப்பு திட்டம் அடங்கியிருக்கு. அதே பிறகு மருத்துவத்துறையில் இன்னும் நிறைய மாற்றங்களை பண்ணணும். இப்போ வந்து அறிவியல் தொழில்நுட்பம் முன்னேறிட்டே இருக்கு. அந்த முன்னேறுவதனால தான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சர்வசாதாரணம் நடக்குது. 1967 கிறிஸ்டின் பெர்னார்ட் வந்து முதல்ல வந்து இதே மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாரு. அதுக்கு முன்னாடி சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன் சாத்தியமாச்சு? அறிவியல் தொழில்நுட்பம் பல்வேறு துறையில் முன்னேறின காரணமாக அது சாத்தியமாச்சு. அப்போ இன்றைக்கு வந்து மேலும் மேலும் முன்னேற்றம் வருகின்ற பொழுது சர்வசாதாரணம் நடக்குது. ஒரு கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 20 வருஷம் 30 வருஷம் நல்லா வாழ முடியும் நிலைமை வந்திருக்கு. அது அறிவியல் தொழில்நுட்பத்தோட சாதனை, நவீன அறிவியல் மருத்துவத்தோட சாதனை. அது ஒரு பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உள்ள வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றங்கள், ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ முடியும் நிலையை உருவாக்கியிருக்கு. அப்போ நீண்ட காலம் வாழ்றப்ப சக்கரை வியாதி, ரத்த அழுத்தம், அதனால உறுப்புகள் பாதிப்புங்கிறது வருது. 30 வயசுல செத்து போயிட்டு அந்த பிரச்சனை வராது இல்லை. 70 வயசு 60 வயசு வாழ்றப்பதாங்க இந்த பிரச்சனை வருது. அப்போ அது ஒரு டிமாண்டை உருவாக்குது இல்லை. அறிவியல் தொழில்நுட்பம் இந்த டிமாண்டை உருவாக்குது. ஏன்னா இந்த மாதிரி சிகிச்சை செஞ்சு கொள்ள முடியுங்கிற நிலைமை உருவாக்குது. அதே மாதிரி வாழ்க்கை முறை ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து இன்னைக்கு பல்வேறு நோய்களை உருவாக்குது. மிக ரத்த அழுத்தம், அதே போல சர்க்கரை நோய்கள், சிறுநீரக பாதிப்பை உருவாக்கக்கூடிய இல்லை உறுப்பு பாதிப்பை உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், வாழ்க்கை முறை, போதிய உடற்பயிற்சி இல்லாது, இதெல்லாம் காரணங்களாக இருக்குது. அதுக்குமே முதலாளித்துவ சமூகம் தான் காரணம். முதலாளித்துவ சமூகப்பு வாழ்க்கை முறையில் மாற்றங்களை உருவாக்கு. டென்ஷனான வாழ்க்கை முறை, மன ரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான நெருக்கடி, இதெல்லாம் வந்து மனித உடல் நலத்தையும் பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு உருவாக்கும். அப்போ முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், பாவர்ட்டி, கிரைசிஸ், இதெல்லாம் வந்து உடலை பாதிக்குது. சர்க்கரை நோயை உருவாக்குது, பல்வேறு நோய்களை உருவாக்குது. அப்போ உறுப்புகள் பாதிக்கப்படுது. இன்னொரு பக்கம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. அப்போ உறுப்பை பெற முடியும்னு நிலைமை இருக்குது. பணக்காரர்கள் உறுப்பை பெறுறாங்க, ஏழைகள் உறுப்பை கொடுக்குறாங்க என்ற நிலை பார்க்குறோம். அப்போ இது மாதிரி இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ வந்து முழுமையான, ஆனால் என்னன்னாக்க இன்னைக்கு 2 லட்சம் பேர் இந்தியாவில் வந்து கிட்னிக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் 2 லட்சம் பேர் கிடைக்கல.
அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இதை எப்படி முறைப்படுத்து, இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எதிர்காலத்தில் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் மாற்றம் உருவாக்கும். அப்போ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து செயற்கை உறுப்புகள், மனித உறுப்புகள் அதை வந்து தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ செயற்கை உறுப்புகள் சொல்லக்கூடிய வகையில் ஆர்கானிக், நான் ஆர்கானிக்லாம் இருக்குது. அப்போ வந்து ஆர்கானிக்காக, சிந்தட்டிக்காக நம்ம வந்து ஸ்டெம் செல் மூலமாக, அதே மாதிரி குளோனிங் போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் மூலமாக மனித உறுப்புகளை செய்வதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்குது. இன்றைக்கும் பல உறுப்புகளை செய்கிறாங்க பயாலஜிக்கலாகவே. அப்போ இது ஒரு மாற்றம் எதிர்காலத்தில் இருக்கும். அது போல் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கலாக ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டு, இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை பொறுத்து ஒரு பேஷண்ட் 100 நாளில் வாழ்ந்துருக்காரு, ஃபுல்லாக மெட்டல் தான். அப்போ அது மாதிரிலாம் இருக்காங்க. டயாலிசிஸே அதுதானே, டயாலிசிஸ் வந்து ஒரு கிட்னி கிடையாது, ஆனால் கிட்னியோட ஃபங்க்ஷன் அது பண்ணுது. இந்த மாதிரி ஏராளமான மனித உறுப்புகள் செய்யக்கூடிய வேலையை வந்து செயற்கையாக கருவிகள் வந்து செய்யுது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது போன்று நம்ம வந்து பயாலஜிக்கல் ஆர்டிஃபிஷியல் ஆர்கனை உருவாக்குகின்ற பொழுது நிரந்தர தீர்வாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க பன்றியிலேருந்து மனித உறுப்புகளை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி மரபணு மாற்றம் செய்து பெறக்கூடிய முயற்சியில் முன்னேற்றம் கண்டுகிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி வந்தால் ஒரு மனிதனுடைய உறுப்படுத்தி தான் ஒரு மனிதனை பொறுத்தணும் அவசியம் இல்லை, வேறு விலங்குகளுடைய உறுப்புகளோட பொறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் முன்னேற்றம் இருக்குது. இன்னும் அறிவியல் தொழில்நுட்பம் முன்னேறுகின்ற பொழுது நம்ம வந்து அதில் சாதிப்போம். அதெல்லாம் இருக்குது. அதில் ஒருவருடைய சொந்த டிஷ்யூக்கள் எடுத்து, செல்லுகள் எடுத்து நம்ம வந்து அவருக்கு பொருந்தக்கூடிய வகையில் உறுப்புகளை செய்யக்கூடிய தொழில்நுட்பம்லாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்போ எதிர்காலத்தில் இதெல்லாம் தீர்வு அமையும். இப்போ டயபிட்டிஸ் இருக்குன்னா டயபிட்டிஸையே குணப்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு சிகிச்சை முறைகள் சீனாவில் வந்திருக்கு. அவங்களுடைய சொந்த ஸ்டெம் செல் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள்லாம் எனக்கு வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி வருகின்ற பொழுது டயபிட்டிஸ் இல்லாமல் போயிடும்ல. சர்க்கரை நோய் வந்து ஒரு நோய்னு சொல்ல முடியாத நிலை, ஒரு குறைபாட்டு நிலை. ஏன்னா இன்சுலின் சுரப்பில் உள்ள குறைபாடு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, இதெல்லாம் அதில் வந்து காரணியாக இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அதை போக்கக்கூடிய வகையில் நம்மளே வந்து ஜெனட்டிக்காக செய்யக்கூடிய மாற்றங்கள், அதே மாதிரி சிகிச்சை முறைகள், இதெல்லாம் செய்கின்ற பொழுது அந்த நிலை இல்லாமல் செய்ய முடியும். அப்போ உங்களுக்கு உறுப்பு சர்க்கரை நோயால் வரக்கூடிய சிறுநீரக இறுதிக்கட்ட செயலிழப்பு அதை தடுக்கலாம்ல. அப்போ இது மாதிரி அறிவியல் தொழில்நுட்பம் இதனால தீர்வை காணும், அதில் நம்பிக்கை இருக்குது. இதனால கூட இந்த நிலையில் வந்து இந்த சிக்கல்லாம் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஒரு பக்கம் வந்து இது வணிகம் வியாபாரம் அப்படின்னு பார்க்குறோம், அது தவறு. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஒரு உறுப்பு கிடைக்காத இயங்கக்கூடிய மக்களுடைய மனித உணர்வுன்னு பார்க்கணும். அப்போ உண்மையான மனித நேயத்தின் அடிப்படையில் உறுப்புகளை கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கணுங்கிறது நம்ம வந்து சரியான அணுகுமுறையாக இருக்கும். ஆனால் இன்னும் கூட நீங்கள் பார்த்தா குடும்ப உறுப்பினருக்குள்ளேயே உறுப்பு கொடுப்பது முழுமையான மனித நேயம்லாம் சொல்லிட முடியாது. 1848 மாமேதை கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் கம்யூனிஸ்ட் அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையிலேயே முதலாளித்துவம் குடும்ப உறவுகளை சிதைக்கிறது, மனிதர்களுக்கு உள்ளே உறவுகள் வந்து வெறும் பண பரிவர்த்தனை உறவாக மாற்றிவிடுதுன்னு சொன்னாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உள்ள உறவு கூட பண பரிவர்த்தனை உறவாக மாறிடுச்சு. சொத்துக்காக ஒரு சின்ன வாய்க்கால் தயாரில் அண்ணன் தம்பியை வெட்டிடுறான், தம்பி அண்ணன் வெட்டிடுறான், பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி ஒரு உறுப்பு, ஒரு குடும்ப உறுப்பினர், ஒரு அண்ணன் ஒரு தம்பி கொடுத்தாங்க, உடனே தம்பிக்கு கூடுதலாக சொத்து கொடுக்கணும் அப்படின்லாம் இங்கே வருது. அங்கே உள்ள குடும்பத்தில் இந்த செட்டில்மெண்ட் நடக்குது, அது வெளியில் தெரியாது. அதனால் இன்னைக்கு உள்ள சமூக பொருளாதார அமைப்பில் குடும்ப உறுப்பினர்கள் டொனேஷன் ஆர்கனை டொனேட் பண்ணலான்னு இருந்தாலும் கூட இந்த மாதிரியான உள்ளே நடக்கக்கூடிய வணிகம்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கனாக்க பெண்களை கல்யாணம் பண்ணி டௌரியா, அதாவது சிறுநீரக பாதிச்சதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணவங்க புருஷனை காப்பாற்றணும்ல. அப்போ அந்த மனைவிமார்கள் கிட்னியை டொனேட் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது. அப்போ வந்து என்னன்னாக்கா கிட்னியை பெறுவதற்காகவே திருமணம் செய்யக்கூடிய முறையெல்லாம் இருந்திருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் அது தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னாக்க மனைவிகிட்டேருந்து கிட்னியை வந்து பெறுவது கூட இன்னைக்கு வந்து கூடுதல் கண்காணிப்பு அவசியப்படுகிறது. அதனால் அவளை எளிதாக மனைவிமார்கள் வந்து கணவனுக்கு வந்து கிட்னியை டொனேட் பண்ணிட முடியாது இன்னைக்கு உள்ள நிலைமையில். ஏன்னா இந்த மாதிரியான டௌரி அடிப்படையிலான வணிகம் அதில் இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன்னாக்க இன்னைக்கு உள்ள சமூக பொருளாதார அமைப்பில் முற்றிலுமாக அந்த வணிகங்கிறத தடை செய்கிற சிக்கல் இருக்குது. நான் உண்மையான அன்பின் அடிப்படையில் கொடுக்கவே சொல்கிறாங்க, அதை என்ன எப்படி கண்டுபிடிப்பது? நீண்ட காலமாக அவரோட இருக்கிறாரா உண்மையான அன்பான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுறது? இப்போ கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன ரெமெடி வச்சுருக்காங்க சார், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு? இல்லை, அதுக்காக தான் அந்த அப்ரூவல் கமிட்டின்னு வச்சுருக்காங்க, ஆத்தரைசேஷன் கமிட்டின்னு இருக்குது. அந்த கமிட்டி டிஎம்எஸ் டிஎம்இல் போன்றவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த குழு வந்து உண்மையான அன்பின் வாய்ப்பட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தவங்க கொடுக்குறாங்க. மூளைச்சாவு உள்ளானவனாக சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஓரளவு முறைப்படுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட நம்ம வந்து இதில் சிக்கல் இருக்குன்னு சொல்ல வரேன். புரியுது. இதில் வந்து இதை வந்து ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வரேன்.
சார் இப்போ இந்த கிட்னி ராக்கெட்டுக்கு இறுதியாக என்ன தீர்வாக இருக்க முடியும் சார்? இன்றைக்கு வந்து என்னன்னாக்கா மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய் இருக்கா, மிகை ரத்த அழுத்தம் இருக்கா என்பதெல்லாம் வந்து பீரியாடிக்கலாக செக்அப் பண்ணிக்கணும். சர்க்கரை நோயெல்லாம் இருந்தால் கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வப்பொழுது மருத்துவரை போய் அணுகணும். உறுப்பு மாற்று அவசியப்படும் நிலைமையை குறைக்க வேண்டும். தானாக முன் வந்து உறுப்புகளை கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கணும். இப்போ மூளைச்சாவுக்கு சில நாடுகள் அது மாதிரி இருக்கு. இப்போ ஸ்பெயின் போன்ற நாடுகள் என்னன்னாக்க ஒரு மூளைச்சாவுக்கு உள்ளாயிட்டாருனாக்க அவர் உறுப்பு வந்து நாட்டுக்கு சொந்தம். அப்போ வந்து யாருடைய உறுப்புல வேணாலும் அரசு எடுக்கலாம். இப்போ உலகத்திலே அதிகமான உறுப்பு கொடையாளிகள் இருக்க நிறைய ஸ்பெயின் இருக்கு. அப்போ அது போன்ற நிலை இங்கே உருவாக்கும். பல நாடுகள் அது மாதிரி இருக்கு. இது மாதிரி ஓப்பன் சோர்ஸ் பண்ணா அப்போ எல்லாருக்குமே அந்த டோனர் லிஸ்ட் வந்துடும் இல்லையா சார்? ஆமா. இப்போ இந்தியாவில் அதை பத்தி யோசிங்க, பரிசீலனை பண்ணுங்க. இப்போ வந்து மர்மமான மரணம்னா யாராக இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணணும். இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, மரணம்னா சட்ட ரீதியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுக்கணும் உடலை. அதை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்கல்ல. இல்லை என்னுடைய மதத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே நான் அனுமதிக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டில் செத்தாங்கனாக்க அவங்க உடலில் வந்து ஆக்சிடென்ட்டில் வந்து இருந்தாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து எந்த மர்மமான மரணமாக இருந்தாலும் சரி, இப்போ அண்மையில கூட எந்த சடன் டெத்தாக இருந்தாலும் சரி அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போல் யாராக இருந்தாலும் மூளைச்சாவுக்கு உள்ளானாக்க அவருடைய உறுப்புகளை எடுப்பதற்கு அரசுக்கு உரிமை இருக்கிறது. அதை மற்றவர்களும் பயன்படுத்தலாங்கிற நிலை இன்னைக்கு வந்து சட்ட ரீதியாக கொண்டு வரணும். அந்த கருத்தை வந்து உருவாக்கணும். அந்த கருத்தை உருவாக்கிட்டா அந்த உறவினர் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து என்ன நிலைமைனாக்க பல அரசு மருத்துவமனையில் உறுப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. உறுப்புகளை பயன்படுத்தக்கூடிய நிலைமையில இல்லை. அப்போ மாவட்ட மருத்துவமனையில் நீங்கள் வந்து உறுப்பு மாற்று சிகிச்சை கொண்டு வரணும். மூளைச்சாவு உள்ளானவர்களை பராமரிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கணும். அப்போ வந்து கார்ப்பரேட் மருத்துவமனைகள்லாம் உறுப்பை பயன்படுத்தக்கூடிய மருத்துவமனைகளாகவும் அரசு மருத்துவமனை உறுப்பை வழங்கக்கூடிய மருத்துவமனையாக இருப்பது சரியில்லை. அதை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல வந்து ஏர் ஆம்புலன்ஸ் சிஸ்டம் வேணும் முக்கியமாக. இப்போ எங்கேயாச்சும் கன்னியாகுமரியிலையோ இல்லை வந்து திருநெல்வேலியிலையோ ஒருத்தர் வந்து மூளைச்சாவுக்கு உள்ளானார்னா அவர் உடல் உறுப்பை எடுக்கணும்னு வச்சுங்க. இப்போ சென்னையில் கொண்டு பொறுத்தவரைக்கும் எப்படி ட்ரெயின்லையோ பஸ்ஸில் கொண்டு வரலாம் சாத்தியம் இல்லை. ஆம்புலன்ஸை கொண்டு வர சாத்தியம் இல்லை. அதுக்கு ஏர் ஆம்புலன்ஸ் சிஸ்டம் அவசியப்படுது. இன்னும் சொல்ல போனால் நோயாளிகள் காப்பதற்கு தேவை. ஆக்சிடென்ட் இருக்குன்னா ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அவர் ரத்த வெள்ளத்தில் போராடிட்டு இருப்பார். அவர் உடனடியாக மீட்டு பக்கத்தில் மருத்துவமனை காப்பாற்ற கூட முடியல. எவ்வளோ சாலை விபத்தில் வந்து விபத்து உள்ளானவங்களும் பல பேரை காப்பாற்ற முடியாதுன்னு காரணம் என்ன? நம்முடைய 108 ஆம்புலன்ஸ் தானவங்க உரிய நேரத்தில் ஒரு நல்ல தரமான மருத்துவமனை கொண்டு போக முடியல. அது இறப்புக்கு காரணமாக இருக்குது. அப்போ ஏர் ஆம்புலன்ஸ் சிஸ்டம் வந்துச்சுன்னா அவங்களே காப்பாற்ற முடியும், மூளைச்சாவுக்குள்ளானுடைய உறுப்புகளையும் பயன்படுத்த முடியும். அந்த சிஸ்டம் வேணும். தமிழ்நாடு முன்னோடின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் எங்கே ஏர் ஆம்புலன்ஸ் சிஸ்டம் இருக்குது? ஐரோப்பாவில் இருக்குல்ல, ஐரோப்பா ஒப்பிடுறீங்களே. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவத்துறை கட்டமைப்பில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லா அரசு மருத்துவமனையும் ஹெலிபேட் வசதி இருக்கா? உள்ள ஹெலிகாப்டர் இருக்கா சொந்தமா? எதுவுமே இல்லையே. அப்போ அதுக்கான முயற்சியெல்லாம் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் மக்கள் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை முழுமையாக ஒருங்கிணைந்த முறையில் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். உறுப்பு தானத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். சார் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. இந்த கிட்னி ராக்கெட், இந்த கிட்னி முறைகேடு இந்த சம்பந்தமா அரசு வந்து எந்த அளவுக்கு தீவிரமா கண்காணிக்கணும், எந்த அளவுக்கு நடவடிக்கைகளை இன்னும் முடக்கணும், முடுக்கி விடணும் அப்படின்னு? அதாவது ஆத்தரைசேஷன் கமிட்டின்னு ஒப்புதல் வழங்கக்கூடிய ஒரு குழு இருக்கு, கண்காணிப்பு குழுன்னு ஒரு குழு இருக்கு. அப்போ இந்த கண்காணிப்பு குழு வந்து இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடத்தக்கூடிய மருத்துவமனையில் சென்று கண்காணிக்கணும். முறையாக ஆவணங்கள்லாம் பராமரிக்கிறாங்களா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடியதில் வந்து உண்மையான அனுமதி பெற்றிருக்காங்களா என்பதெல்லாம் கண்காணிக்கணும். அந்த கண்காணிப்பு குழுவோட தோல்வி அதில் அடங்கியிருக்கு. அப்போ இதையெல்லாம் மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மிக நன்றி சார். நன்றி, வணக்கம்.